அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கடவுள் என்பது யார் என்பதை பற்றி பார்ப்போம். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் நாம் எல்லாம் இப்போ விஞ்ஞானத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் விஞ்ஞான அடிப்படையில் நம்மை படைத்தவர்தான் கடவுள். நம்மை படைத்தவர் யார்? ஒவ்வொருவரையும் படைத்தது யார்? விஞ்ஞான அடிப்படையில் பாருங்க, தாயும் தகப்பனும் சேர்றாங்க, அங்கே நாம் உருவாகிறோம், உருவாகி குழந்தையாக பிறக்கிறோம். அப்போ கடவுள் யார்? தாயும் தகப்பனும் தான் கடவுள், உண்மையான கடவுள். மற்றதெல்லாம் நாம் பழகினது, நமக்கு பழகினது, நமக்கு பயிற்சி கொடுத்தது, நமக்கு இந்த மேக்னட்டிக் பவரை உருவாக்குனது, இதெல்லாம் மற்ற பெயர்கள் நாம் பிறந்த பிறகு செய்தது. ஆனால் நம்மை உருவாக்கியது, படைத்தது நமது தாய் தகப்பன் தான். இது விஞ்ஞான அடிப்படையில் உள்ளது. ஆக தாய் தகப்பன் மட்டுமே நமக்கு கடவுள். இந்த நிலை ஏற்பட்டால் சமுதாயத்தில் தாய் தகப்பன் தான் கடவுள், மற்ற பேரெல்லாம் கடவுள் கிடையாது, மற்றதெல்லாம் சக்திமயம், உருவாக்கப்பட்டது, நம்மால் உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் வைத்து கொண்டால் தாய் தகப்பன் தான் கடவுள். அப்போ அந்த தாய் தகப்பனை எப்படி வைத்திருக்க வேண்டும்? கடவுளாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கடவுள் இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். அந்த தாய் தகப்பனை மட்டும் ஏன் வீட்டில் வைத்திருக்க மறுக்கிறோம்? கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனுக்கு கணவனுடைய தாய் தகப்பன் கடவுள், மனைவிக்கு மனைவியினுடைய தாய் தகப்பன் கடவுள். இந்த எண்ணம் எல்லோருக்கும் வந்துவிட்டால் முதியோர் இல்லங்கள் தேவையில்லை. ஏன் அந்த காலத்திலேயே தாய் தகப்பன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? தாய் தகப்பன் கடவுள், கடவுளை வழிபட்டுத்தான் மற்ற காரியங்கள் செய்ய வேண்டும். இதை நாம் மனதில் உணர்த்த தவறி எங்கெங்கோ சென்று கொண்டு இருக்கிறோம். சில சமயங்கள் ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த சித்தர்கள் சிலை வடித்தார்கள், சிலைக்கு சக்தியை உருவாக்கினார்கள். எங்காவது அந்த கடவுள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லையே. ஆகவே கடவுள் என்பது உன் தாய் தகப்பன். மற்ற கடவுள்கள் எல்லாம் உனக்கு சக்தி கொடுக்கக்கூடியவை. உன்னுடைய புத்தி விவரம் அறிந்த பிறகு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இயற்கையினுடைய சக்தியை உருவாக்கி கொடுக்கக்கூடியது தான் மற்ற கடவுள் வழிபாடுகள் எல்லாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே கடவுள் என்பது நம்முடைய தாய் தகப்பன். அதை நீங்கள் மனதில் வைத்து அவர்களை கடவுளாக நீங்கள் பாவித்தீர்களே ஆனால் இந்த சமுதாயத்தில் துக்கம் இல்லை, துயரம் இல்லை, எந்நேரமும் சந்தோஷம். இந்த பெரியவர்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.